வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து நடிக்க போகிற படம் தலைவர் 171. இந்த ப்ராஜெக்டை பற்றி லோகேஷ் கனகராஜே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங் வர ஜூன் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ இந்த 171க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த தலைவர் 171 ப்ராஜெக்டை முடிச்சுட்டு ஒரு பெரிய கேப் இல்லாம ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா அடுத்து கைதி 2 வேற ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா வேட்டையன் ப்ராஜெக்ட்ல தான் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னும் ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகல, ஆனா சீக்கிரமே முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் வர ஏப்ரல் 14th தமிழ் நியூ இயரை முன்னிட்டு இந்த வேட்டையன் படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் வந்தா வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்டேட் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஒரு டீசர் மாதிரி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வேட்டையன் முடிச்சுட்டு அடுத்து தலைவர் 171 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தலைவர் 171க்கு கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் டீசர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரே லோகேஷ் கனகராஜ் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ விக்ரம் படத்துலேருந்து அது ஒரு ட்ரெண்டாகவே மாறிடுச்சு. இப்போ லியோ படம்லாம் பார்த்தீங்கன்னா ஷூட் போகிறதுக்கு முன்னாடியே அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர் டைட்டிலோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டிலோட மட்டும் இல்லை, ரிலீஸ் டேட்டோட சேர்த்தே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த தலைவர் 171 ப்ராஜெக்ட் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ரிலீஸ் ஆனாலும் ஆகலாம். அண்ட் இந்த தலைவர் 171 ப்ராஜெக்ட்டுமே ஒரு மல்டி ஸ்டாரர் படமாக தான் இருக்க போது. இந்த படத்தில் எந்தெந்த ஆர்டிஸ்ட்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் இந்த படத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு நெகட்டிவ் ஷேட் வில்லனிசமை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசன் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற தக் லைஃப் படத்தை பற்றி வந்திருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான். இந்த தக் லைஃப் படத்திலிருந்து 2 ஆக்டர்ஸ் விலகிட்டாங்க. ஒன்று துல்கர் சல்மான், இன்னொன்று ஜெயம் ரவி. துல்கர் சல்மானோடைய கேரக்டர்ல எஸ்டிஆர் நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த நியூஸ் கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஸோ எஸ்டிஆர் தான் அந்த ரோல்ல ப்ளே பண்றாரு. அவர் ஒத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த வாரம் இந்த படத்துக்கான அக்ரிமெண்ட்ல எஸ்டிஆர் சைன் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமே எஸ்டிஆர் ஆன் போர்டு இன் தக் லைஃப் அப்படிங்கிற ஒரு போஸ்டருமே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி ப்ளே பண்ற அவருடைய கேரக்டர்ல இப்போ யார் நடிக்கிறதா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஆக்டர் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு ஆக்டர் அரவிந்த் சாமி, இன்னொரு ஆக்டர் பாத்தீங்கன்னா நம்ம நிவின் பாலி. டைரக்டர் மணிரத்னம்க்கு நிறைய ஆக்டர்ஸால நோ சொல்லவே முடியாது. அவர் கூப்பிட்டா கண்டிப்பா போய் நடிச்சிருவாங்க. அதுலயும் குறிப்பா அரவிந்த் சாமி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரால் நோ சொல்லவே முடியாது. உடனே நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாரு. பட் இதுக்கு முன்னாடி மணிரத்னமுடைய நிறைய படங்கள்ல அரவிந்த் சாமியை நம்ம பார்த்தாச்சு அப்படிங்கிறதுனால அவர் நடிச்சா நல்லா தான் நடிப்பாரு. பட் அவரை தாண்டி நிவின் பாலி உள்ள வந்தாருன்னா இன்னுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் நிவின் பாலி இன்னும் ஒத்துக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது கிளியரா தெரியல. 2 பேர்கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உள்ள வரலாம், இல்ல இவங்க 2 பேர் இல்லாம வேற ஒரு ஆக்டர் தேடி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த தக் லைஃப் படத்துல ஜெயம் ரவி நடிக்கிறதா இருந்த அந்த ஒரு கேரக்டர் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அப்பியரன்ஸ் கேரக்டர் அப்படிங்கறத அவரே சொல்லியிருந்தாரு. சோ இந்த எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல இப்ப வேற எந்த நடிகர் உள்ள வரப்போறாரு அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. டேட் கிளாஷ்னால தான் இந்த தக் லைஃப்ல இருந்து அவர் வெளியில போயிட்டாரு. இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போற ஜெயம் ரவியோடைய படம் எந்த படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டர் எம் ராஜேஷோடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிச்சிருக்கிற பிரதர். ஸோ அந்த படத்தில் பிரியங்கா மோகன் அவங்க தான் ஹீரோயினா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதர் படம் தான் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் மே மந்த் இல்லைனா ஜூன் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி இப்போ நடிச்சிட்டு இருக்கிற ஒரு பிக் பட்ஜெட் ஃபேண்டசி என்டர்டைனர் ஃபிலிம் ஜீனி. இப்போ தான் ரீசெண்டாக இந்த ஜீனி படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஜீனி படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பர் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் கிருத்திகா உதயநிதியோடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிச்சிட்டு இருக்கிற படம் காதலிக்க நேரமில்லை. அந்த படத்தில் நித்யா மேனன் அவங்க தான் ஃபீமேல் லீட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. காதலிக்க நேரமில்லை படமும் இதே வருஷம் தான் ரிலீஸ் ஆக போதான். இந்த வருஷம் எண்டில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜெயம் ரவியோடைய சைரன் படம் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்து பிரதர், அதுக்கடுத்து ஜீனி, அதுக்கப்புறமா காதலிக்க நேரமில்லை. டோட்டலாக இது எல்லாமே பிளான் பண்ணபடி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த வருஷம் மட்டும் ஜெயம் ரவிக்கு 4 படங்கள் ரிலீஸ் ஆகும். ஸோ பேக் டு பேக் ஜெயம் ரவிக்கு இந்த வருஷம் படங்கள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ரிலீஸ் ஆகிற படங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஹிட் ஃபிலிமா அமையணும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சு ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் அந்த அளவுக்கு சரியா போகல. அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த கம்பேக்கை எந்த படங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதெல்லாம் தாண்டி டைரக்டர் மோகன் ராஜாவுடைய இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்க போகிற தனி ஒருவன் 2
அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படத்தை தயாரிக்கிற ஏஜிஎஸ் அவங்க தான் இப்போ கோட் படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ தனி ஒருவன் 2 ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அது பொறுமையாக எடுத்து முடிச்சு அடுத்த வருஷம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கோட் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தனி ஒருவன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் ஜெயம் ரவி நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸுமே கிடச்சிருக்கு. அந்த ப்ராஜெக்டோடைய ஷூட்டிங்கும் இதே வருஷம் தான் ஆரம்பிக்க போதான். அது என்ன மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மாதங்களில் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னுமே சொல்லப்படுது. தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற கோட் படத்துலேருந்து ஏதாச்சும் ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஃபேன்ஸ் வந்து வெங்கட் பிரபுவை போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டாங்க போல. ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அநியாயம் பண்ணாதீங்க, சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணுறேன், அந்த அப்டேட் வந்து ஒரு தரமான அப்டேட்டாக இருக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. சீக்கிரமே வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த மாதம் அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரம்ஜான் வருது, அது மட்டும் இல்லாமல் தமிழ் நியூ இயரும் வருது. மேபி இந்த 2 அக்கேஷனில் ஏதாவது ஒரு டைமில் கோட் அப்டேட் வரலாம். பட் என்ன அப்டேட் விட போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா கோட் படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பற்றி கேட்டப்போ வெங்கட் பிரபு என்ன சொல்லியிருந்தாருன்னா அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்குது, அதெல்லாம் வந்து மே மாதம் இல்லை ஜூன் மாதம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இவங்க அப்டேட் கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, சரி ஃபர்ஸ்ட் சிங்கிளை இறக்கி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்த மாதமே இறக்க போகிறாங்களா, இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலான ஒரு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. பட் எப்படியோ கோட் அப்டேட் சீக்கிரமாக வரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டைரக்டர் ஹரியோடைய இயக்கத்தில் புரட்சி தளபதி விஷால் இப்போ நடிச்சிருக்கிற படம் ரத்னம். இந்த ரத்னம் படம் வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 26 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத மூவி டீம் முன்னாடியே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரத்னம் படத்துலேருந்து பேக் டு பேக் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. ஸோ ரத்னம் ரிலீஸ் ஆகிற அதே நாளில் இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர் சி இப்போ எடுத்திருக்கிற அரண்மனை 4. ஸோ 2 படமும் ஒரே நாள் ஏப்ரல் 26 தான் கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் அரண்மனை 4 வந்து கன்ஃபார்ம்டாக ஏப்ரல் மந்த் வந்துடும். ஆனால் ஏப்ரல் 26லாம் வராது, முன்னாடியே வந்துடும். ஏப்ரல் 11 அரண்மனை 4 வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அரண்மனை 4 எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். நாளைக்கு மார்ச் 27 வந்து ஆக்டர் ராம் சரண் அவருடைய பிறந்தநாள். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கேம் சேஞ்சர் படத்திலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜரகண்டி சாங் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ கேம் சேஞ்சர் படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அனிருத் சங்கர் காம்போ, இவங்க காம்போவில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகிற மியூசிக் வந்து இந்த பாட்டு தான். ஆக்சுவலாக இந்தியன் 2லேருந்து எந்த ஒரு சாங்கும் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அந்த ஒரு சின்ன டீசர் கட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க, அதில் நம்ம ஒரு சாங் வந்து கேட்டிருப்போம். பட் அதை தாண்டி அஃபிஷியலாக இந்த ஒரு பாட்டு தான் ரிலீஸ் ஆகுது. இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கேம் சேஞ்சருக்கு அடுத்து ராம் சரணுடைய RC16 அந்த ப்ராஜெக்டை வந்து உப்பென்னா படத்தோடைய டைரக்டர் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ தான் ரீசெண்டாக அந்த படத்துக்கு பூஜைலாம் வந்து நடந்து முடிஞ்சுது. அதே மாதிரி RC17 வந்து பார்த்தீங்கன்னா சுகுமாரோடைய இயக்கத்தில் ராம் சரண் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறதுமே நேத்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ சுகுமார் அண்ட் ராம் சரண் இதுக்கு முன்னாடி வந்து ரங்கஸ்தலம் அப்படிங்கிற படம் பண்ணாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ செகண்ட் டைம் இந்த ஒரு ப்ராஜெக்டில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.